வெல்கம் டு கணினியாதான். நம்ம செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா அசூர் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ அசூர் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஓகே. ஸோ வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்? ஓகே, ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா ஒன்றும் இல்லை, ஓவர் த இன்டர்நெட் உங்களுக்கு வந்து சர்வர்ஸ், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், டேட்டா பேஸ் இந்த மாதிரி சர்வீசஸ் வந்து டேட்டா சென்டர்ல நம்ம யூஸ் பண்ற சர்வீஸ் வந்து ஓவர் த இன்டர்நெட்ல நமக்கு ஒரு போர்ட்டல் வழியா நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து லோக்கல்லேயே ஒரு சர்வர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த சர்வர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல எல்லாமே வந்து யூபிஎஸ், ஸோ ரேக் இருக்கும். ஓகே, ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரேக்ல வந்து ஒரு ஸ்டேஷன்ஸ் இருக்கும், ரேக் சர்வர்ஸ் இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும். ஓகே, நெட்வொர்க்கிங் கேபிள்ஸ் இருக்கும். ஓகே, நெட்வொர்க் சுவிட்ச் இருக்கும், ஃபயர் வால் இருக்கும். இது எல்லாமே ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்க. அதை வந்து டேட்டா சென்டர் ரூம்னு இருக்கும். ஸோ அதுல தான் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ரூம்ல இருந்து உங்களுக்கு கேபிளிங் பண்ணி ஸோ அந்த கம்பெனிக்கு உள்ள எல்லா இதையும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்த இன்ட்ராநெட்டுக்குள்ள டேட்டா சென்டர் இருக்கும். ஸோ இந்த டேட்டா சென்டரோட சர்வர்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க வெளியில பப்ளிக்கா ஆக்சஸ் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஐபியை வந்து டொமைன் நேம் வாங்கிட்டு அந்த ஐபியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டொமைன் நேம் இதுல போயிட்டு டொமைன் வெண்டார்ட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க, டிஎன்எஸ் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு ஸோ டொமைன் வெண்டார் மூலமா அவங்க ஹோஸ்ட் பண்ண அப்ளிகேஷனை என்ன பண்ணுவாங்க, பப்ளிக்ல வந்து கிளைண்ட் வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நார்மலா டேட்டா சென்டர்னா வித்தின் த ஆன் ப்ரெமிசஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே யார் மெயின்டைன் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் இருக்கிற ஓன் செட்டப்ல இருக்கவங்க எல்லாரும் அவங்க தான் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இப்போ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க, நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க, ஃபயர்வால் ஒருத்தர் இருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும், ஹோல் டீம் இருக்கும். ஓகேவா? ஆனால் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ ஹார்ட்வேர் எல்லாமே நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். ஸ்டோரேஜ் ஆகட்டும் எதுனாலும் நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், பிஓ ரிலீஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஓனா வாங்கி நம்ம செட்டப் பண்றோம். ஓகே, இதான் ஓன் டேட்டா சென்டர். ஓகே, இதே இது நம்ம எதுவுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணாம வெர்ச்சுவலா ஒரு போர்ட்டல்ல இருந்து இந்த செட்டப்பை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணா எப்படி இருக்கும், அதுதான் ப்ளோ. ஓகே, இப்போ இப்போ உங்க ஆஃபீஸ் இருக்கு. உங்க ஆஃபீஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு நம்ம நார்மலான ஆன் ப்ரெமிசஸ் டேட்டா சென்டர்ல என்ன இருந்திருக்கும், அவங்க சைட்லயே அந்த சர்வர் இருக்கும். அந்த சர்வரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பப்ளிக்கா ஆக்சஸ் பண்ணோம்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு டொமைன் நேம் வாங்கிட்டு அந்த டொமைன்ல ஹோஸ்டிங் வாங்கிட்டு அதை வந்து சர்வர் வந்து என்ன பண்ணுவாங்க, டிஎன்எஸ் வழியா பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பப்ளிக்ல டிஎன்எஸ் வழியா பப்ளிக் டிஎன்எஸ்ல அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா என்ன ஆகும், கிளைண்ட் வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபயர்வால் வழியா நேட்டிங் பண்ணியிருப்பாங்க. டிஎன்எஸ் வந்து பப்ளிக் டிஎன்எஸ்ல டொமைன் வெண்டர் வழியா வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கனால, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கனால உங்களுக்கு கிளைண்ட் வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணும். ஓகே, பட் வந்து அந்த சர்வரோட இதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஓன் டேட்டா சென்டர் தான் இருக்கும். ஸோ அந்த சர்வர் ஆகட்டும், அதுக்குள்ள ஹார்ட்வேர் ஆகட்டும், எல்லாமே இது இருக்கும். அந்த ஓன் உங்களுடைய ஆன் ப்ரெமிசஸ் தான் இருக்கும். ஆனா இப்போ கிளவுட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் த இன்டர்நெட் இந்த சர்வீசஸ் எல்லாமே ஓவர் த இன்டர்நெட் வந்து உங்களுக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ள டேட்டா பேஸ், வெப்சைட் வந்து ஸ்டோர் ஆகணும்னா டேட்டா பேஸ் வேணும். அந்த டேட்டா பேஸ் சர்வர் கொடுத்துருவான். அந்த டேட்டா பேஸோட டேட்டாலாம் ஸ்டோர் பண்றதுக்கு அந்த இதெல்லாம் இது பண்றதுக்கு ஸ்டோரேஜ் இது கொடுத்துருவான். ஓகே, அப்புறம் சர்வர்ஸ் இருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து சர்வர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ற நெட்வொர்க் டிவைசஸ், சுவிட்சஸ், ஃபயர்வால். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான ஹோல் திங்ஸ் வந்து வெர்ச்சுவலா ஓவர் த இன்டர்நெட் ப்ரொவைட் பண்றதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா ஓவர் த இன்டர்நெட் போர்ட்டல் வழியா உங்களுக்கு சர்வர்ஸ், டேட்டா பேஸ், ஸ்டோரேஜ் எதுவானாலும் ஆன் ப்ரெமிசஸ்ல நீங்க யூஸ் பண்ற எதுவானாலும் ஓவர் த இன்டர்நெட் ஒரு போர்ட்டல் வழியா ஒரு ஏபிஐ வழியா உங்களுக்கு அவன் என்ன பண்றான், உங்களுக்கு ப்ரொவைட் பண்றான். ஓகே, இப்போ கிளவுட் ப்ரொவைடர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. பட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த மெயின் 3 ப்ரொவைடர்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா AWS, மைக்ரோசாஃப்ட் அசூர் அண்ட் கூகுள் கிளவுட். ஓகே, ஃபர்ஸ்ட் அவன் கிளவுட ஸ்டார்ட் பண்ணது
AWS தான். AWS தான் ஃபர்ஸ்ட் கிளவுடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஓகே, பட் ஆனால் இப்போ மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து ஹையா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அசூர். ஓகே, அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ல்ட்லேயே வந்து மோர் தென் ரீஜன்ஸ் வந்து ஜாஸ்தியாக வச்சிருக்கிறது அசூர் தான். அதே மாதிரி காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி காஸ்ட் வைஸ் வராது, பட் உங்களுக்கு வந்து கிளவுட் ஆக்சஸ் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் உங்களுக்கு அசூரை கம்பேர் பண்ணும்போது, சாரி ஏடபிள்யூஎஸ் கம்பேர் பண்ணும்போது. மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லா கிளவுடும் ஒன்று போலதான் இருக்கும், பட் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சர்வீசஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இவன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க விஎம் வெர்ச்சுவல் மிஷின் வச்சிருந்தாங்கன்னா அங்க வந்து ஏடபிள்யூஎஸ்ல EC2ன்னு வச்சிருப்பான். ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் தான் அவங்க நேம் தான் டிஃபர் ஆகாம ஒழிய மற்றபடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கிளவுட்ல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு கிளவுடை நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாலே நீங்க வந்து மற்ற எல்லா கிளவுடையும் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஈஸியா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் மற்ற கிளவுட்லாம். ஸோ அப்போ ஒரே ஒரு கிளவுடை மட்டும் நீங்க நல்லா தரோவா நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ எந்த கிளவுடை வேணாலும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, அசூர் வந்து மோர் தேன் 60+ ரீஜன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் எக்ஸாக்டா தெரியல. மோர் தேன் 60+ ரீஜன்ஸ் வந்து வேர்ல்டு வைட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம் ஆன் ப்ரெமிசஸ்னா என்ன, கிளவுட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ்னா என்ன, பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்னா என்ன, சாஃப்ட்வேர் as a சர்வீசஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் படி நீங்க பாத்தீங்கன்னா ஆன் ப்ரெமிசஸ்ல பாருங்க நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர்ஸ், வெர்ச்சுவலேஷன், ஓஎஸ், மிடில்வேர். ஸோ அந்த மிடில்வேர் ரன் டைம் ரன் பண்றதுக்கு ரன் டைம், அதில் டேட்டா, அப்ளிகேஷன், இது எல்லாமே நம்ம எங்க முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஆன் ப்ரெமிசஸ்ல நம்ம ஒரு டேட்டா சென்டர் ரூம் கிரியேட் பண்ணி அந்த ரூம்ல ரேக்கு, சர்வர்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுவோம், நம்ம தான் கிரியேட் பண்ணியிருப்போம். இது எல்லாமே நம்ம தான் மெயின்டைன் பண்ணோம். நெட்வொர்க்கிங் நம்ம தான் மெயின்டைன் பண்ணோம், ஸ்டோரேஜ் நம்ம தான் மெயின்டைன் பண்ணோம், சர்வர்ஸ் நம்ம தான் மெயின்டைன் பண்ணோம், அதில் வெர்ச்சுவலேஷன் இருக்கு, ஹைப்பர் வியோ, விஎம் வேரோ, இது எல்லாமே நம்ம தான் மெயின்டைன் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த வெர்ச்சுவலேஷன் போட்டதுக்கப்புறம் அதில் போட்டுற ஓஎஸோ, லினக்ஸோ, விண்டோஸோ, இல்லை மேக்கோ, இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம தான் மெயின்டைன் பண்ணி ஆகும். அப்போ லைசன்ஸ் காஸ்ட் இருக்கு, அதை வாங்குற பர்ச்சேஸ் காஸ்ட் இருக்கு, இப்போ வெர்ச்சுவலேஷன்னா அது வாங்குற லைசன்ஸ் இருக்கு, அந்த வெர்ச்சுவலேஷன் சாஃப்ட்வேர் காஸ்ட் இருக்கு, இப்போ சர்வர்ஸ் வாங்கினா சர்வர்ஸோட ஹார்ட்வேர் காஸ்ட் இருக்கு, ஸ்டோரேஜ் வாங்கணும் அதுக்கு காஸ்ட் இருக்கு. ஸோ இதையெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கும். ஓகே, ஸோ அது செப்பரேட் டீமா இருக்கும். அப்புறம் இந்த ஹார்ட்வேர் இதை வந்து நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம 24/7 இது பண்ணணும்னா யூபிஎஸ் செட்டப் இருக்கணும், கரண்ட் கரெக்டா இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி கரெக்டா இருக்கணும், யூபிஎஸ் செட்டப்லாம் வந்து கரெக்டா இருக்கணும், ரிடன்சி இருக்கணும். ஓகே, இப்போ சர்வர் ஏதாவது பிரச்சனையானா நம்ம தான் இமீடியட்டா அதை வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆன் ப்ரெமிசஸ்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஓகே, பட் நீங்க தான் அதை மெயின்டைன் பண்ண போறீங்க. செக்யூரிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ப்ரெமிசஸ் வந்து மோர் செக்யூரிட்டி, ஏன்னா அதை நீங்க தான் மெயின்டைன் பண்ண போறீங்க. ஸோ அதனால செக்யூரிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ஆன் ப்ரெமிசஸ். இன்னமும் பேங்கிங்லாம் பாத்தீங்கன்னா ஆன் ப்ரெமிசஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே, ஸோ இதுல இருந்து நமக்கு எப்படி வந்து டிஃபர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிளவுட் வந்து இது எல்லாமே ஒரு போர்ட்டல் வழியா ஒவ்வொரு இன்டர்நெட்ல இந்த சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறோம். அதுல வந்து 3 சர்வீசஸா கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா IaaS. ஓகே, IaaS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா PaaS பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா SaaS. இப்போ 3 சர்வீஸ் இருக்கு. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்னு பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து அவன் என்ன பண்றான்னா நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர், விர்ச்சுவலேஷன், இது எல்லாமே நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும். ஓகே, நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர், விர்ச்சுவலேஷன் எல்லாமே அவன் உங்களுக்கு கொடுத்துட்றான். மைக்ரோசாஃப்ட் அசூர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ அதுல போடுற ஓஎஸ், மிடில்வேரு, அந்த அப்ளிகேஷனோட ரன் டைம், டேட்டா, அப்ளிகேஷன், இது எல்லாமே நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். அப்போ ஒரு சர்வர் அப்ளிகேஷன் போட போறீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்குள்ள சர்வர் கொடுத்துருவான், அதுக்குள்ள ஸ்டோரேஜை கொடுத்துருவான், அதுக்குள்ள அந்த வெர்ச்சுவலேஷன் போடுற அந்த வெர்ச்சுவலேஷன் சாஃப்ட்வேர் கொடுத்துருவான். ஓகே, அப்புறம் அந்த நெட்வொர்க்கிங் எல்லாமே அவன் கொடுத்துட்றான். அதுல போடக்கூடிய ஓஎஸ் அவங்ககிட்ட தான் இருக்கும், பட் அந்த ஓஎஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க எதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஓஎஸ், அப்புறம் அதுல போடுற மிடில்வேர், நீங்க போடுற இன்ஜினெக்ஸோ இல்ல வேற ஏதோ அப்ளிகேஷன் சர்வரோ, ஓகே, அதோட ரன் டைம், அதோட டேட்டா, அப்புறம் அந்த அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் நீங்க போட்டிருக்கீங்களோ இதெல்லாம் வந்து தான் நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் as a சர்வீசஸ்ல ஒரு சர்வர், ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர் செட்டப் எல்லாமே அவன் கொடுத்துட்றான். மற்றபடி அப்ளிகேஷனை மெயின்டைன் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலையா இருக்கும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். இதுல வந்து அவன் எல்லாமே கொடுத்துட்றான். எதெல்லாம் கொடுத்துட்றான்,
சர்வர் ஹார்ட்வேர் போக அந்த ஓஎஸ் அந்த மிடில்வேர் நீ கேட்குற என்ன சாஃப்ட்வேர் கேட்குறீங்களோ அது எல்லாமே அவன் போட்டு கொடுத்துருவான். இப்போ இன்ஜினியர்ஸ் கேட்குறீங்களா இன்ஜினியர்ஸ் போட்டு கொடுத்துருவான், ஐஏஎஸ் கேட்குறீங்களா ஐஏஎஸ் போட்டு கொடுத்துருவான், எல்லாமே போட்டு ரெடிமேடா சர்வர் வச்சிருப்பான். நீங்க கேட்டது என்ன பண்ணிடுவான், இம்மிடியா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவான். நீங்க ஜஸ்ட் உங்களோட டேட்டாவை போட்டு அப்ளிகேஷன் ரன் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலையா இருக்கும். ஹார்ட்வேர் செட்டப்ல இருந்து ஓஎஸ், அந்த ஓஎஸ்ல நீங்க உங்க அப்ளிகேஷனுக்கு தேவையான டூல்ஸ் இது எல்லாமே அவன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவான். நீங்க டெவலப் பண்ண அந்த சோர்ஸ் கோடை எடுத்து அந்த டேட்டாவை வந்து அந்த சர்வர்ல போட்டுட்டு நீங்க உங்க அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலையா இருக்கும். மற்றபடி மற்ற எல்லாரையுமே அவன் வந்து பார்த்துப்பான். அதான் வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். இது எதுவுமே தேவையில்ல, எல்லாமே அவனே பார்த்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஸ், அதான் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் 365 இருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே எதுவுமே நீங்க மெயின்டைன் பண்ண மாட்டீங்க, எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணுவீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஹார்ட்வேர் இதுவோ இல்ல ஸ்டோரேஜ் இதுவோ அந்த அப்ளிகேஷன்ல உள்ள அப்கிரேடேஷனோ இல்ல டேட்டா வந்து இது பண்றதோ ஃபெயிலியர் எல்லாமே அசூர் வந்து உங்களுக்கு டேக் ஓவர் பண்ணிருக்கோம். உங்களோட வேலை அந்த சாஃப்ட்வேரை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி மெயின்டைன் பண்ற வேலை மட்டும்தான் இருக்கு. ஓகே, அப்போ 3 மெயின் சர்வீசஸ் இருக்கு: இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். இது காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் கம்மியா இருக்கும். அதை விட கூட வந்து பேஸ் இருக்கும். அதை விட ரொம்ப ஹையா இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து சாஸ். ஓகே, ஸோ இதுல சாஸ்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஜிமெயில் இருக்கு. ஓகே, நீங்க வந்து என்ன பண்றீங்க, உங்களுக்கு வந்து ஜிமெயிலோட அந்த கன்சோல் கொடுத்துருவான். அதுல நீங்க வந்து இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து உங்களுக்கு இமெயில் சர்வீஸ் வேணா என்ன பண்ணுவான், அந்த ஜிமெயிலோட ஒரு டொமைன் நேம் கொடுத்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சோல் கொடுத்துருவான். ஸோ நீங்க யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம், அந்த ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், யூசருக்கு வந்து இவ்வளவு இதெல்லாம் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். பட் வந்து அதை தாண்டி வேற எதுவுமே நீங்க பண்ண முடியாது. அது சர்வர் அப்கிரேட் பண்றதோ இல்ல அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா பாக்குறதோ அது எல்லாமே அவனே பார்த்துப்பான். ஸோ அது மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சாஸுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜிமெயில் இருக்கு, ஒன்ட்ரைவ் இருக்கு, அது மாதிரி கூகுள் அப்ளிகேஷன் எல்லாமே அதே தான் இருக்கு, அப்புறம் யூடியூப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சாஸுக்கு வந்து எக்ஸாம்பிளா நிறைய உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெட்வொர்க் இருக்கு, வேன் இருக்கு. ஓகே, வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் கனெக்ட் பண்ணிக்கலாம், ரிமோட் கம்ப்யூட்டிங், ஸோ இன்டர்நெட். ஸோ இது டயக்ராம், அவ்வளவுதான். நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வருது உங்களுக்கு பாத்தீங்கன்னா. ஓகே, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ்ல எப்படி வந்து நெட்வொர்க்கிங் இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு சர்வர்ஸ் இருக்கு. இப்போ கிளாஸ் பிளாட்ஃபார்ம் டெஸ்க்டாப்னா இதுல வந்து லினக்ஸ் இருக்கும், இல்ல ஓஎஸ் பிசி உங்களோட பிசி இருக்கும். ஓகே, லினக்ஸ் இருக்கும், விண்டோஸ் சர்வர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே எதில் போகும், அவனோட வெர்ச்சுவல் நெட்வொர்க் வழியா உங்களுக்கு எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஸோ அதை வந்து உங்களோட லேனை எப்படி உள்ள கொண்டு வர்றது, ஸோ அதை எப்படி வந்து ரிமோட்டா எடுத்துக்கிறது. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நெட்வொர்க் வழியா தான் எடுக்கிறான் பாருங்க, ரிமோட் கம்ப்யூட்டிங். ஸோ இதுக்கு வந்து ஆர்டிபி வழியா விபிஎன் வழியா எடுப்பான். ஓகே, ஸோ உங்களோட பிரான்ச் ஆஃபீஸை ஒரு வேன் வழியா கனெக்ட் பண்ணுவார், ஐஎஸ் வழியா அவன் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணி அதை எடுப்பான். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டயக்ராம். ஸோ இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது புரியாத மாதிரியே இருக்கும். நெட்வொர்க்னா என்ன, இது என்ன, கிளாஸ் பிளாட்ஃபார்ம்னா என்ன, வெப் கம்ப்யூட்டிங்னா என்ன, அது எப்படி இன்டர்நெட் ஆகுது, இது எல்லாமே ஆன் பிரமிஸ் உள்ளதான். அவன் வந்து அவனும் ஒரு டேட்டா சென்டர் தான் வச்சிருக்கான். பட் அந்த டேட்டா சென்டரை ஒரு போர்ட்டல், ஒரு ஏபிஐ அப்ளிகேஷனா அவன் வந்து டெவலப் பண்ணி அதை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்றான். ஓகே, ஒரு போர்ட்டல் வழியா நமக்கு வெர்ச்சுவலா ப்ரொவைட் பண்றான் ஓவர் த இன்டர்நெட். அதுதாங்க கிளவுட், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி பேஸ், இப்போ பேஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் எடுத்துக்கோங்க. எஸ்கியூஎல் சர்வர் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சர்வர் இருக்கும். ஓகே, ஸோ அதில் என்ன பண்ணுவோம், நம்ம தான் சர்வரை இன்ஸ்டால் பண்ணுவோம், நம்ம தான் வந்து எல்லாமே பண்ணுவோம். இப்போ அப்படி இல்லை, ஜஸ்ட் போயிட்டு நீங்க அவனே எல்லாமே வச்சிருப்பான். உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணுமா, அந்த டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிட்டு அதுல நீங்க உங்களோட டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை உங்க அப்ளிகேஷன் இன்டெகிரேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, ஸோ ஒரு டேட்டா பேஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும், அதுல ஒரு டேட்டா பேஸ் ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும், அதுல போயிட்டு எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரக்கிள் இருக்குன்னா ஒரு லினக்ஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அதுல போயிட்டு ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, இது எல்லாமே அவனே வச்சிருக்கான். ஜஸ்ட் நீ டேட்டா பேஸ் மட்டும் கிரியேட் பண்ணா போதும். ஓகே, ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்.
ஓகே. ஸோ இதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டாரு. ஸோ அசூரோட யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ரொவைடர்ஸ் இருக்கலாம். ஓகே, மெயின் கீ ப்ரொவைடர்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கிளவுட் நீங்கள் படிக்கணும் என்ன பண்ணணும், நமக்கு வந்து போர்ட்டலில் வந்து ஃப்ரீ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், ஒரு அக்கௌண்ட் இருந்தால் நம்மளால சப்ஸ்கிரிப்ஷனோ ரிசோர்ஸோ எதுவும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து அசூர் போர்ட்டல்ல ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்றதை பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா 1 by 1 நம்ம ஒவ்வொரு டாபிக்கா பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.